அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாலை ஒரு 6 மணி இருக்குங்க. தண்ணி தான் கட்டின்னு இருக்கேன் மிளகாய் செடிக்கு. மழை வரா மாதிரி இருக்கேன்னு விட்டேங்க. லைட்டாக சாரல் மழையாட்டம் வருது. அதாவது கொசு தொரியாட்டம் வந்துக்கிட்டு இருக்குது இப்பயும். நான் பார்த்தாலே தெரியும். பட் வீடியோவில் தெரியுதா தெரியல. பட்டு கொசு தொரியாட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் மிளகாய் செடிக்கு தண்ணி கட்டின்னு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே தண்ணி கட்டாமல் மிளகாய் செடி எல்லாமே காஞ்சி போயிட்டு இருக்குது. மழையை நம்ப முடியாது. அதாவது இப்போ தண்ணி கட்டி குறைந்த அளவு மழை பெய்ந்தால் எந்த சேதாரமும் இருக்காது. பட் தண்ணி கட்டி அதிக மழை பெஞ்சிடுச்சுன்னா செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும். மிளகாய் பழமும் கீழே உதிர்ந்து அப்படியே மழையில் பார்த்தீங்கன்னா நனைஞ்சு அப்படியே கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், அந்த மிளகாய் எல்லாமே வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி தான் விவசாயத்தில் இயற்கையை எதிர்த்து போராட முடியாது. பட் இயற்கையோடு இணைந்து நம்ம விவசாயம் பண்ணால் அதிக லாபம் வரும். இப்போ மழை வருதுன்னு தெரியுது, நான் மருந்து போட்டு விட்டுட்டு இருந்தாலே போதும் தண்ணி கட்டாமல். பட் இருந்தாலும் மழை வருமானு நமக்கு நிச்சயமாக தெரியாது. பட் மழை வரா மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி கட்டாதீங்க. இல்லை லைட்டாக தான் கொசு துராட்டம் வந்து போயிடும் அப்படின்னா தண்ணி கட்டுங்க, எந்த பிரச்சனையும் வராது.